மக்களே எல்லாருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. மந்தூரில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற வல்லன் கோட்டை, அதாவது வல்லக்கோட்டை முருகன் கோவில், அந்த ஸ்தலத்தோட வரலாறை பற்றி பார்ப்போம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஆன்மீக தகவலுக்கும் வரலாற்று பதிவுகளுக்கும் கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். மூலவர் முருகப்பெருமானோட சிலை உயரம் 7 அடி உயரமாக இருக்கும். இந்தியாவில் அமைந்துள்ள முருகன் திருவுருவ சிலைகளிலேயே இதுதான் உயரமானதாகும். முருகன் இருபுறமும் வள்ளி தெய்வானையோட இருப்பார், காட்சியளிப்பார். கருவறையை தவிர மற்ற சுற்றி இருக்கிறது கணபதி சிலை இருக்கும், உற்சவ திருவுருவம், அப்புறம் சண்முகர், அப்புறம் அம்மன் சன்னதி இந்த கோவிலை சுற்றி இருக்கும். ரொம்ப அழகான கோவில். கோவிலோட ஸ்தல வரலாறை பற்றி பார்ப்போமா. இளஞ்சி தேசம்னு ஒன்று இருந்துதான். இளஞ்சி தேசம் சங்க கொண்டபுரம் என்ற நகரை அகரீதன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார். இந்த மன்னன் அந்த நாட்டை ஆண்டு வந்துட்டு இருந்த போது நாரத முனிவர் ஒரு நாள் அவரை பார்க்க வந்தார். இந்த பகரீத மன்னருக்கு கொஞ்சம் திமிர் அதிகம். நாரத முனிவரை கண்டுக்கவே இல்லை. இதனால கோபம் அடைஞ்ச நாரத முனிவர் என்ன பண்ணாராம், கோபமா வனத்துக்கு புறப்பட்டு நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்ப எதிர்த்தாப்புல கோரன் என்ற அரக்கன் பல நாடுகளை வென்ற கலிப்பில் நடந்து வந்துட்டு இருந்தானாம். அவனை பார்த்த உடனே அவன் கிட்ட போயிட்டு என்ன கோரா, பல நாடுகளை வென்ற கலிப்பில் இருக்கிறையா? என்னதான் நீ பல நாடை நீ வென்றாலும் இந்த இளஞ்சி நாட்டு மேலே போர் தொடுத்து நீ வென்றாதான் உன்னால் அந்த திக்விஜய பயணமே அடைஞ்சதுக்கு ஒரு சாத்தியமாக இருக்கும். உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு சிண்டு முடிச்சு விட்டுட்டாராம். இந்த இளஞ்சி நாட்டை கோரன் கிட்ட சிண்டு முடிச்சு விட்டுட்டாராம். அவரோட பாணியில் நாராயண அப்படின்ட்டு பண்ணி விட்டுடவே கோரன் கோவமாயி இளஞ்சி நாட்டு மேலே போர் தொடுத்தானாம். இதை சற்றும் எதிர்பாராத பகரீத மன்னன் கொஞ்சம் பயந்து என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலையே, திடீர்னு என்னடா இவன் போர் தொடுக்கிறான் அப்படின்ட்டு அந்த போரில் தன்னோட உடைமைகள் நாடு எல்லாத்தையும் இழந்த மன்னன் ரொம்ப நொந்து போய் காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாராம். நடந்து போய்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது நாரத முனிவரை பார்த்தா ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் அப்படின்னு நடந்து பார்க்கும்போது தான் அப்போ திர்வாசக முனிவரை கண்டுபிடிச்சாராம். அந்த காட்டில் பார்த்த உடனே அவர்கிட்ட கேட்கவே, வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து இங்கே உள்ள பாதிரி மரத்தில் உள்ள முருகனை நீ வேண்டி கும்பிட்டனா உனக்கு பழைய நகரம் உன்கிட்ட சேரும், நீ வெற்றி அடைவ அப்படின்னு சொல்லவே அதே மாதிரி பண்ணி அதுவும் நடந்துச்சான். அதனால் இந்த மன்னன் முருகனுக்கு அங்கேயே ஒரு கோவில் கட்டி வள்ளி தேவானையோட பிரதிஷ்டை செஞ்சாரும். அந்த கோவில் பேர் தான் வல்லன் கோட்டை. ஃபர்ஸ்ட் வல்லன் கோட்டை தான் இருந்தது, நாளடைவில் மருவி வல்லக்கோட்டை என்று மாறியது. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே இந்த முருகன் கிட்ட சொல்லி பாருங்க, எல்லாமே மாறிடும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஃபாலோ